பில்மா தண்ணீரால் இஸ்திஞ்சா செய்தல், தண்ணீரால் தூய்மைப்படுத்துதல். பிஹி قال حدثنا أبو الوليد هشام بن عبد الملك قال حدثنا شعبة عن أبي معاذ واسمه عطاء بن أبي ميمونة قال سمعت أنس بن مالك يقول كان النبي صلى الله عليه وسلم إذا خرج لحاجته أجيء أنا وغلام معنا إداوة من ماء يعني يستنجي به. கலா ஹாஜத்துக்காக நபி அவர்கள் புறப்பட்டால் அஜிஉ அன வகுலாமுன், நானும் ஒரு பையனும் வருவோம். மானா இதாவத்துன் மின் மாயின், எங்களிடத்திலே தண்ணீர் நிரம்பிய ஒரு லோட்டா அல்லது ஒரு செம்பு இருக்கும், ஒரு பாத்திரம். யானி இஸ்தஞ்சி பிஹி, நபி அவர்கள் அதை கொண்டு இஸ்திஞ்சா செய்து கொள்வார்கள். இஸ்தஞ்சி பிஹி, இதான் முதாபகத்துல் ஹதீஸ் தலைப்பு. பிஹி என்றால் பில்மா, பிஹி என்றால் இப்போ 27 படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பாபுலையும் வரும் சேர்ந்தா மாதிரி இதே பேஜில் இருக்கட்டும். 35லையும் வரும், 71லையும் வரும். கலா ஹாஜத்துக்கு பின்னால் முதல்ல இஸ்திஞ்சா தானே செய்யணும். எனவே கலா ஹாஜத்தை பற்றி பேசுனதுக்கு பின்னால் இஸ்திஞ்சா பற்றி பேசலாம். இந்த தலைப்பை எதுக்கு மெனக்கட்டு போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், 2-3 நாளைக்கு முன்பே சொன்னேன், தண்ணீரினால் இஸ்திஞ்சா செய்வது மக்ரூஹு, தண்ணீரால் இஸ்திஞ்சா செய்யக்கூடாது, பேலா கட்டியினால் மட்டும்தான் இஸ்திஞ்சா செய்யணும். ஏண்டா தண்ணீர் என்பது ஒரு நேமத், பெரிய நேமத். அதை கொண்டு ஒரு அசுத்தத்தை நீக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற அந்த கண்ணோட்டத்தில் சில பேர் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதற்கு தான் நபி அவர்கள் எப்போ பயன்படுத்திட்டாங்களோ முடிஞ்சு போச்சு வேலை. எனவே அதுக்கு அடுத்தெல்லாம் வேறு கோணத்தெல்லாம் சிந்திக்கக்கூடாது. இஸ்திஞ்சா பில்மா மக்ரூஹெலாம் இல்லை, ஜவாஸ். நபி அவருடைய செயலை கொண்டே ஜவாஸ் தெரிஞ்சு போச்சு என்பதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வேலையை செய்கிறாங்க. பேலாவையும் தண்ணியையும் சேர்த்து பயன்படுத்துவது ஒரு அஃதல். வெறும் டேலாவை பயன்படுத்தினாலும் அதுவும் ஜாயிஸ், டேலா பயன்படுத்தாமல் தண்ணீரை பயன்படுத்தினாலும் அதுவும் ஜாயிஸ். ஆனால் அஃதல் எதுன்னு சொன்னால் ரெண்டையும் சேர்க்கிறது. வயசாக ஆக அந்த உறுப்பில் கொஞ்சம் பலவீனம் வந்துடும், அந்த பிடிப்பு தன்மை அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் வந்துடும். எனவே தண்ணி ஊற்றி கழுவிட்டு நடந்து வருவேன், 1 அடி 2 அடி ஒரு கசிவு ஏற்படும், திரும்ப போய் கக்கூசில் உட்காந்து தண்ணி ஊற்ற வேண்டிய வரும். எனவே முதல் கட்டமாக டேலாவை பயன்படுத்தி அந்த தூரமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சக்கூடிய தன்மை அந்த மண்ணுக்கு இருக்குது. அதற்கு பின்னால் கழுவுனா
படு தூய்மையாக ஆகிடும். எனவே தான் ரெண்டையும் பயன்படுத்துவது அஃதலுங்கிறான். அடுத்த கேள்வி, தண்ணி பயன்படுத்துவது டேலாவை பயன்படுத்துவது, ரெண்டில் ஏதாவது ஒன்றை தான் பயன்படுத்துறதுன்னு சொன்னால் எது அஃதல்? தண்ணியை பயன்படுத்துவது தான் அஃதல். அந்த தண்ணீர் அந்த ஐன நஜாசத் அசர நஜாசத் ரெண்டையும் கத்தம் செஞ்சோம். டேலாவனால ஐன நஜாசத்து தான் நீங்கும், அசர நஜாசத்து நீங்குவது கஷ்டம். ஒன்று தான் பயன்படுத்த முடியும்னு சொன்னால் தண்ணீரை பயன்படுத்துவது தான் சிறப்பிற்குரியது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்னத்தை விட்டுட்டேங்கிறீங்க? அத்தபர்ருசு ஃபில் புயூத், வீட்டுக்கு உள்ளாலேயே கலாஹாஜத்தை நிறைவேற்றிக் கொள்வது. வீட்டுக்குள்ளால் கக்கஸ் கட்டலாமா? சிம்பிளாக நம்ம பாசையில். இதுக்கு முதல்ல யார் வீட்டில் இருக்குது? ஒவ்வொரு வீட்லேயும் கக்கூஸ் என்பது இப்போ தானே புதுசாக உண்டாயிருக்குது. ஆக மார்க்க ரீதியிலே ஒரு கேள்வி வரும், வீட்டுக்குள்ளாலன்னு போய் அறைக்கு உள்ளாலைன்னு வந்துருச்சு இப்போ கேள்வி. எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு கக்கூஸ் இருக்கும். இப்போ அவங்க அறையில் ஒரு கக்கூஸ். அத்தபர்ருசு ஃபில் புயூத். به قال حدثنا إبراهيم بن المنذر قال حدثنا أنس بن عياض عن عبيد الله بن عمر عن محمد بن يحيى بن حبان عن واسع بن حبان عن عبد الله بن عمر قال ارتقيت على ظهر بيت حفصة. ஹப்சாவுடைய வீட்டுடைய மேல்புறத்தில் நான் ஏறினேன். உமருக்கு ஹப்சா அக்கா. லிபாலி ஹாஜத்தியின் சில தேவைக்காக. பராய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்லி ஹாஜதஹு, நபியை பார்த்தேன் கலா ஹாஜத்தை நிறைவேற்றுபவர்களாக. முஸ்தத்பிரல் கிப்லா, கிப்லாவை பின்னோக்கி, ஷாமை முன்னோக்கி. به قال حدثنا يعقوب بن إبراهيم قال حدثنا يزيد بن هارون قال أخبرنا يحيى عن محمد بن يحيى بن حبان أن عمه واسع بن حبان أخبره أن عبد الله بن عمر أخبره قال لقد لهرت ذات يوم, ஒரு நாள் அன்று நான் ஏறினேன். அல்லாஹரி பைத்தினா, எங்கள் வீட்டுடைய மேல்புறத்தில். பராய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிதன் அலா லபினத்தைன், இரண்டு கற்களின் மீது உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். முஸ்தக்பில பைத்தில் மக்திஸை முன்னோக்கி. அலா லஹரி பைத்தி ஹப்ஸா, அலா லஹரி பைத்தினா. ஒரு ஹதீஸில் அலா லஹரி பைத்தி ஹப்ஸா, இன்னொரு ஹதீஸில் அலா லஹரி பைத்தினா. பார்க்குறதுக்கு தாரெல்லாம் தெரியுது, ஆனால் ஒன்றும் இஃப்திலாஃபெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹப்ஸாவுடைய வீடு தான். ஹப்ஸாவுடைய வீடு தம்பிக்காரு தான் வீடுன்னு சொல்கிறாரு. அதான் எல்லாம் நம்ம வீடு தான். அண்ணன் வீடு நம்ம வீடு, அக்கா வீடு நம்ம வீடு, மச்சான் வீடு யார் வீடுவா? நம்ம வீடு தான் சேர்த்து இது என்று சொல்லணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் வானவர்களுக்கு அசுத்தம் பிடிக்காது. ஷைத்தானுடைய தபை ஹாலத்து அசுத்தத்தை விரும்புகிறது.
அசுத்தம் இருக்கிற இடங்களில் ஒன்று கூடுவது. வானவர்களுக்கு நிஃபரத். இப்படி இருக்கும்போது எப்படி வீட்டுக்குள்ளாலே அறைக்குள்ளாலே கக்கூசை கட்டுகிறது? வானவர்கள் உள்ளால் இருக்க மாட்டாங்களே, அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா ரஹமத்தெல்லாம் குறைஞ்சி போயிடுமே, ரஹமத்து இல்லாமல் போயிடுமே. இப்போ இந்த ஹதீஸில் பைத்துல் ஹலா வீட்டில் கட்டுவதில் எந்த தப்பும் இல்லைன்னு தெரியுது. நபி செஞ்சிட்டாங்க. நபி செஞ்சதுக்கு பின்னால் அது மோதுது இது மோதுது என்கிற கேள்வி கணக்கே வேலை இல்லை. ஷைத்தான் உள்ளால கூடி இருந்துருவானே கக்கூசுலன்னு சொல்லி கேள்விக்கு நபியே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் ஓதிட்டு போ, எந்த ஷைத்தான் கூடி இருந்தாலும் உனக்கு ஒன்றும் தீங்கு தராதுன்ட்டாங்க. அதான் நம்ம இடத்துல குண்டை கொடுத்துட்டாங்களே ஷைத்தானை விரட்டுறதுக்கு. ஷைத்தானுடைய தீங்கு நம்ம தொடாமல் இருப்பதற்கு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். மலாயிகத்துகளுடைய தபஈ நிஃபரத் இருக்கிறதே, அதன் காரணமாக நம்முடைய லரூரியாத்தை விடணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை விஷயத்தில் உள்ளது மலம் கழிக்கிறது. எனவே லரூரத் என்கிற அடிப்படையில் அதற்கு விதிவிலக்கு இருக்கிறது. லரூரியாத்தை தபஈயாவிலிருந்து இஸ்லாம் நம்மை தடுக்காது. இதுதான் இதுக்கு பதில். முடிஞ்சு. சரி, இப்போ அந்த பேச்சுக்கெல்லாம் வேலையில் கக்கூசெல்லாம் ரொம்ப நாகரிகமாக மணக்கிற கக்கூஸாக போயிடுச்சு. இப்போ கக்கூசுக்குள்ளால் போனாவே ஜம்முன்னு வாசனை வருது. நறுமண பொருட்கள்லாம் உண்டாக்கிட்டாங்க. அதான் அந்த காலத்தில் கக்கூஸ் என்பது மூத்திரம் அங்கேயே இருக்கும், விலைக்கு அங்கேயே இருக்கும். யாராவது எடுத்துகிட்டு போவாங்க நாளை காலையில் தான். அதில் நாற்றம் அப்படியே பீரிட்டு அடிக்கும். இப்போ அப்படியே நம்ம இருக்கிறது ஒரு இடம், போகிறது எங்கேயே போய் சேர்ந்துருக்கு. அந்த இடத்துல தண்ணியை ஊற்றிட்டா ஒரு கிளாஸ் கூட நாற்றத்துக்கு வேலை இல்லை. பாபு மன் ஹமில மாஹுல் மா லிதுஹூரிஹி وقال أبو الدرداء ليس فيكم صاحب النعلين والطهور والوساد. தண்ணீரை யாருடன் எடுத்து சொல்லப்படுமோ சுத்தம் செய்வதற்காக அவர்களை பற்றியுள்ள பாடம். மன் ஹமில மாஹுல் மா. அபு தர்தா சொல்கிறாங்க, ஈராக்குக்கு போயிருக்கும்போது ஈராக் மக்களிடத்தில் சொல்கிறாங்க, அலைஸ ஃபீக்கும் சாஹிபுன் அலைன், உங்களுக்கு மத்தியில் அவர் இருக்கிறாரா இல்லையா? சாஹிபுன் அலைன் காலணிகளை எடுத்துச் செல்பவர், வத்தஹூர் ஒழுவுடைய தண்ணீரை எடுத்துச் செல்பவர், வல் வசீர் வசாத் தலையணைகளை. இது ஒரு ஹதீஸுடைய துண்டு. அப்துல்லாஹ் பின் மசூதுடைய சிறப்புகள் இதெல்லாம். அதை தலைப்பாக போட்டிருக்கிறாங்க. தலைப்பில் துஹூருன்னு ஒரு இடத்துல வாசிக்கணும், இன்னொரு இடத்துல தஹூருன்னு வாசிக்கணும். பொலு செய்கிற தண்ணி சாஹிபுன் அலைன் பத்தஹூர்.
முதாபகத்து என்ன? பிஹி கால் ஹதஸனா சுலைமான் இப்னு ஹர்ப் قال حدثنا شعبة عن عطاء بن أبي ميمونة قال سمعت أنسا يقول كان النبي صلى الله عليه وسلم إذا خرج لحاجته تبعته أنا وغلام منا معنا إداوة من ماء நானும் குலாமும். இந்த குலாம் யார் என்கிறதுல இஃப்திலாஃப் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மசூதா அல்லது அபூ ஹுரைராவா, இப்படியெல்லாம் பல பேரும் பல கருத்துக்களும் சொல்கிறாங்க. குலாமுன் என்கிற அந்த சொல்லுக்கு அர்த்தம் உடையாமல் இருக்கணும். சில நேரங்களில் மஜாசியாக பயன்படுத்தினாங்க. குலாமுன் என்கிற அர்த்தம் கொடுத்தா கூட மின்னா இந்த இவர் அன்சாரி, அன்சாரியாகவும் இருக்கணும். இப்படிலாம் சுற்றி வளர்ச்சியெல்லாம் ஆய்வு செஞ்சு கடைசியில் குலாமுன் மின்னாண்ட ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறாங்க. யார்? மானா இதாவத்துன் மின்மா தபாத்துஹு அன வ குலாமுன் மின்னா மானா இதாவத்துன் மின்மா. இதான் தர்ஜுமத்துல் பாபுக்கு தோதுவானது. ஒழு செய்வதற்கு, இஸ்திஞ்சா செய்வதற்கு எல்லாவற்றையும் நமக்கு நாமே என்ற முறையில் செயல்படுவது சிறப்பு. உதவி தேடலாமா? தண்ணி எடுத்துட்டு வா. ஒழு செய்வதற்கு, இஸ்திஞ்சாவுக்கு கூடும். தண்ணி தேவை இருக்க ஹாதிமிட்ட சொல்லி தண்ணியை கொண்டு வாங்கன்னு சொன்னால் எந்த கராகட்டும் இல்லை. நாம் சொல்லி எடுத்து வந்தாலும் சரி, தானாகவே யாராவது கொடுத்தாலும் அதையும் பயன்படுத்திக்கலாம். ஹாதிம்கள் தாங்கள் பெரிய மனிதர்களுக்கு கிதமத் செய்வதை ஒரு பாக்கியமாக்கிறது நாங்கன்னு சொன்னால் சிறப்பிற்குரியதாக இருக்கும். என்ன செஞ்சு தொலைய வேண்டியிருக்குது இங்கே, இல்லைண்டா பிரச்சனை வருமே என்கிற முறையில் எந்த ஹாதிமாவது கிதமத் செஞ்சாங்கண்டா அவங்கள விட்டு தவிழ்ந்து கொள்ளணும். மனப்பூர்வமாக யார் செய்கிறாங்களோ தானாக அவங்க கிதமத்தை தான் என்ன செஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். லி துஹூரிஹி லம்முத்தா நலாஃபத் தனஸ்ஸுஹ் என்கிற அர்த்தம். சுத்தம், தூய்மை. தஹூர் பலதோட சொல்லியிருக்கிறோம். தண்ணீர், ஒழு செய்யும் தண்ணீர், சுத்தம் செய்யும் தண்ணீர். இதே மாதிரி சஹூர், சஹூர், சுஹூர் சஹர் செய்தல், சஹரில் உக்காந்து சாப்பிடுறது. சஹூர், சஹர் சாப்பாடு. சஹூர், சஹூர் இருக்காப்பா உன்ட்ட, என்ன அர்த்தம்? சஹர் சாப்பாடு இருக்குதா? இப்போ சாஹிபுன் நாலைன் ஒத்தஹூர் உல் வசாதுன்னா யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லக்பு இது, சிறப்பு பெயர். நபி அவர்கள் ஏதாவது மஜ்லிஸுக்கு சிறப்பை கழட்டிட்டாங்கண்டா உடனே டக்குன்னு போய் கையில் எடுத்துருவாங்களாம் நபியுடைய செருப்பை. அதனால் அவங்களுக்கு பேர் சாஹிபுன் நாலைன். சாஹிபு தஹூர், நபி அவர்கள் மலம் ஜலம் கழிக்க போகும்போது, ஒழு செய்ய போகும்போது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க தானாகவே.
வேறு யாருக்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எப்போ போனாலும் அவங்க தான் போவாங்க. சாஹிபுல் வசாதா அந்த லக்பு என்பது நபி அவர்கள் பயணம் போனாங்கன்னு சொன்னால் அப்துல்லா பின் மசூத் கூடவே அவங்களுக்கு தேவையான தலையணைகளை திண்டுகளை எடுத்துகிட்டு போவாங்க. எனவே பெரும்பாலும் அவங்க தான் அந்த ஹிதமத்தை செய்கிறதுனால அவங்களுக்கு பேரே சாஹிபுன் அலைன் பத்தஹூர் வல் வசாத். ஆனால் சொல்கிறாங்க இந்த இடத்துல சாஹிபுன் அலைன் வத்தஹூருங்கிறதுனால இமாம் புகாரியுடைய ருஜுஹான் அப்துல்லா பின் மசூதை தான் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன்னா இல்லையா ஜாபிர் அப்படின்னு சொல்லி. ஆனால் இமாம் புகாரி இந்த இடத்துல அவருடைய கருத்தின்படி அப்துல்லா பின் மசூதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது குலாம் என்பது யுத்துலக்காரா கைரி சிகார் மஜாசன் அங்கே அர்த்தம். குலாம் என்பது ஹக்கீக்காத்தான் பையன், லடுக்கா. இப்போ அப்துல்லா பின் மசூத் என்ன பையனா? இல்லையே. ஒரு கேள்வி வருதா இல்லையா? லஃபுல் குலாம் யுத்துலக்கு அலா கைரி சகீர் மஜாசன். இன்னொரு கேள்வி வரும், குலாமன் மின்னாண்டா அப்துல்லா பின் மசூத் அன்சாரி இல்லையே. குலாமுக்கு சொல்லிட்டேங்க மஜாஸுண்டு, மின்னாவுக்கு இமாம் புகாரி சார்பாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ யார் சார்பா? மின்னாவுக்கு பொருள் அவத்தான் அன்சாரி இல்லையேன்னு சொன்னால் மின்னாண்டா மின சஹாபா. ஆனால் சஹாபத்தானே, சஹாபி தானே, சஹாபாக்கள்லேருந்து. அல்லது மின் ஹதமின் நபி, என்ன மாதிரி நபிக்கு நிறைய ஹாதிம் இருந்தாங்க, நபியுடைய ஹாதிம்களிலிருந்து ஒரு குலாம், சஹாபாக்களிலிருந்து ஒரு குலாம் என்று சொல்லிட்டால் தாராளமாக என்ன வந்துடும்? அப்துல்லா பின் மசூத் வந்துடும். ஹம்லில் அனஸா மால் மாஇ ஃபில் இஸ்தின்ஜா. இஸ்தின்ஜாவுக்கு போகும்போது தண்ணீரோடு சேர்த்து அனஸா கைத்தடியையும் எடுத்து செல்வது. கைத்தடி ஒரு குச்சி எடுத்துகிட்டு போகிறோம். கைத்தடி எதனுடைய கீழ்பாகத்தில் அந்த இரும்பு உடைய அந்த என்ன சொல்லுவாங்க வளையமாக போடப்பட்டிருக்கு, அதுக்கு தான் அனஸான்னு சொல்லுவாங்க. به قال حدثنا محمد بن بشار قال حدثنا محمد بن جعفر قال حدثنا شعبة عن عطاء بن أبي ميمونة سمع ابن مالك يقول كان رسول الله صلى الله عليه وسلم يدخل الخلاء أحمل أنا وغلام إداوة من ماء وأنزا. ஹலாவுக்கு போவாங்க, நானும் இன்னொரு நபரும் தண்ணீர் பாத்திரத்தையும் அனஸ தன் கைத்தடியையும் எடுத்து சொல்லுவோம். பூன் பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூன் இடப்பட்டுள்ள கைத்தடி. மூன் சொல்லி என்ன கைத்தடி? பூன் இடப்பட்டுள்ள கைத்தடி. இஸ்தஞ்சி பில்மாயி, தண்ணீரினால் இஸ்திஞ்சா செய்து கொள்வார்கள். சாபாஹு, இந்த முகமது பின் ஜாஃபர் இருக்கிறாரே, அவரை நலுரு, ஷாதான் இவங்கெல்லாம் பின்தொடர்றாங்க. ஷோபா
அல் அனசா அசா அலைஹி ஜுஜ்ஜுன். அனசா என்றால் என்ன? அசா ஒரு கைத்தடி, அலைஹி ஜுஜ்ஜுன், ஜுஜ்ஜுன் பூணிடப்பட்டுள்ள கைத்தடி. இருபத்தி 7 வந்திருக்குது, திரும்ப வரும், 35 வரும், 71 வரும். இமாம் புகாரி அவர்கள் இங்கே தண்ணியையும் கைத்தடியையும் பூன் போடப்பட்டுள்ள கைத்தடியையும் என்று சொல்லியிருக்கிறாங்க. தண்ணி சரிதான், புரியுது, கைத்தடி எதற்கு? கைத்தடியின் காரணமாக பூமியை கொஞ்சம் தோண்டி டேலாவை தயார் செய்யலாம், டேலாவை பயன்படுத்துவதற்காக. இந்த அடிப்படையில் பார்த்தா டேலாவுக்காகத்தான் வச்சுருக்கிறாங்க கைத்தடின்னு சொன்னால், தண்ணியையும் டேலாவையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பாபு நஹியானில் இஸ்தின்ஜாய் பில் யமீன். வலது கரத்தால் இஸ்தின்ஜா செய்வது தடை. வலது கரத்தால் இஸ்தின்ஜா செய்வது தடை. பிஹி قال حدثنا معاذ بن فضالة قال حدثنا هشام هو الدستوائي عن يحيى بن أبي كثير عن عبد الله بن أبي قتادة عن أبيه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا شرب أحدكم فلا يتنفس في الإناء فإذا أتى الخلاء فلا يمس ذكره بيمينه ولا يتمسح بيمينه. உங்களில் ஒருவர் தண்ணீர் குடித்தால் பாத்திரத்தின் உள்ளே மூச்சை விட வேண்டாம். ஃபலா யதனஃபஸ் ஃபில் இனாய், பாத்திரத்தின் உள்ளே. வைதா அத்தல் ஹலா, பைத்துல் ஹலாவுக்கு வந்தால் வலது கரத்தினால் தக்கரை தொட வேண்டாம். ஃபலா யமஸ்ஸ தக்கரஹு பியமீனி வலா யதமஸ்ஸஹ் பியமீனிஹி, வலது கரத்தினால் இஸ்திஞ்சாவும் செய்ய வேண்டாம். வலா யதமஸ்ஸ, தேய்ச்சி கழுவுறது கையை வச்சு. வலா யதமஸ்ஸஹ் பியமீனிஹி தான் இங்கே வந்து முத்தாபகத்துன் லித்தர்ஜுமா. இஸ்திஞ்சாவுக்காக வேண்டி, டேலாவை பயன்படுத்துவதற்காக வேண்டி கம்பை கொண்டு போவாங்க, கைத்தடியை கொண்டு போவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்த ஆதாப் என்னன்னு சொன்னால், வலது கரத்தை பயன்படுத்தாதீங்க, மக்ரூஹ் இருக்கிறது, நல்லதல்ல. இதெல்லாம் ஆதாபில் உள்ளது, அதபோடு இருக்கணும் எப்போதும். அதப் பாடத்துக்கு வந்தாலும் அதப், பாடத்துக்கு அப்பாற்பட்ட நேரங்கள்லையும் அதபோடு இருக்கணும். பனியனையும் அதையும் போட்டு சும்மா பெரிய தடியால் மாதிரி அடியால் மாதிரி காமிச்சு கொள்ளக்கூடாது. எந்த ஓதற்குள்ளையும் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறது, வெறும் பனியனை முண்டா பனியன் தூக்கி போட்டுக்கிட்டு பஞ்சை கட்டிக்கிட்டு போகிறது, இந்த ரூமில் அந்த ரூமு, ரொம்ப மோசமான நிலை. அறவே கூடாதெல்லாம். எப்போதுமே ஓதற்குள்ள காலத்தில் தான் இருக்கணும். இந்த ஹதீஸில் 3 விஷயம் வந்திருக்கிறது. குடிக்கும்போது பாத்திரத்தின் உள்ளே மூச்சு விடாதே, ஒரே மூச்சில் மூச்சு விட்டுக்கிட்டே வாயை விட்டு கிளாஸ் எடுக்காமல் குடிக்காதே, கிளாஸ் எடுத்து குடி.
அடுத்த கலா ஹாஜத்தில் வலது கரத்தை பயன்படுத்தாதே, தொடாதே, இஸ்திஞ்சா செய்யாதே. மூச்சு விடுவதன் காரணமாக நிறைய உயிரணுக்கள், ஜராசிம்கள் வந்து அந்த தண்ணிக்கு உள்ளால் போய் உனக்கு கெடுதி தரக்கூடிய நிலை இருக்குகிறது. எனவே நபி அவர்கள் 3 மூச்சு குறைஞ்சது கிளாஸ் எடுத்துகிட்டு குடிக்கணும். ஒரே மூச்சையில் தண்ணி குடிக்கிறது இருக்கிறதே, அது பேராசையின் மீது வெளிப்படுத்துகிறது. பேராசை கால்நடைகள் அப்படித்தான், வாயை உள்ளால் விட்டால் 5 நிமிஷத்துக்கு பின்னால் தான் எடுக்கும். குடிச்சிக்கிட்டே இருக்கும். கால்நடை மாதிரி குடிக்காதுன்ட்டாங்க. ஒரே தடவையில் குடிக்கும்போது குடலுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறதா. அந்த குடலுடைய அந்த உஷ்ணம் அது ஹத்தமாகும்போது அதில் பிரச்சனை வருது. 3 தடவை குடிக்கும்போது சுக்ரு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. 3 தடவை. வலது கரத்தினால் இஸ்திஞ்சா செய்வது என்ன? மக்ரூ தஹரீமா, மக்ரூ தன்சீஹா. தன்சீஹில் உள்ளது, ஆதாபுக்கு ஹிலாஃப் அது. ஆனால் அஹ்லுல் லவாஹிர் சொல்கிறாங்க தஹரீம், தொட்ட குற்றம் எழுதப்படும். கை பட்டுடிச்சுன்னா குற்றவாளி. மக்ரூ தஹரீம்ங்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை, தவிர்த்து கொள், நல்லது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வலது கரத்துக்குன்னு ஒரு சிறப்பு வச்சுருக்கிறான். அந்த சிறப்பான விஷயத்திற்கு தான் பயன்படுத்தணும். மூக்க சுத்தம் செய்கிறது, தக்கரை சுத்தம் செய்கிறது, இதெல்லாம் இடது கரத்தான். வேலை என்ன வேலைன்னு பார்க்கணும். நல்ல வேலையாக இருந்தால் வலது காலாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும். சாதாரணமான வேலையாக இருந்தால் பள்ளிவாசல்லேருந்து வெளியே வரணும், நல்ல வேலையாது. எனவே இடது காலை வச்சு தான் வரணும். உள்ளால் போகும்போது வலது காலை வச்சு வரணும். கக்கூசுக்கு போகும்போது இடது காலை வச்சு போகணும். வெளியே வரும்போது லா யும்சிக் தக்கரஹு பி யமீனிஹி இதா பால. மூத்திரம் பேஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், டக்குன்னு கை வச்சு அடைச்சி மூத்திரத்தை அடக்கிறேன், கூடாது. ஃப்ரீயாக விடாதே. தக்கரை பிடிக்கக்கூடாது. வலது கரத்தினால் இதா பால, சிறுநீர் கழிக்கும் போது இதா பால. به قال حدثنا محمد بن يوسف قال حدثنا الأوزاعي عن يحيى بن أبي كثير عن عبد الله بن أبي قتادة عن النبي صلى الله عليه وسلم قال إذا بال أحدكم فلا يأخذن ذكره بيمينه ولا يستنجي بيمينه ولا يتنفس في الإناء. மேலே பொதுவாக வந்துச்சு, யமீனால் வலது கரத்தால் பிடிக்காதேன்னு சொல்லி. கடைசியில் வலது கரத்தினால் சுத்தம் செய்யாதேன்னு ஒரு வார்த்தை இருக்கும்போது வலது கரத்தினால் பிடிக்காதே என்று வந்துச்சு. இமாம் புகாரி இங்கே தலைப்பையே போட்டார். மூத்திரம் பேஞ்சிட்டு இருக்கும்போது அடக்கிறதுக்காக வலது கையை பயன்படுத்தி சுத்தம் செய்வதற்கு தான் வலது கையை பயன்படுத்தக்கூடாது போல் இருக்குன்னு நினச்சிடாத. அது சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் வலது கையை என்ன செய்யாத, பயன்படுத்தாது. அது வேறு. மூத்தருக்கு தனி சட்டம் எப்போதுமே. வலது கை இதுனா
இடது கைக்கு வந்து இல்லைன்னா என்ன, இடது கை சின்னதாக இருக்குது, போக மாட்டேங்குது அந்த இடத்துக்கு. சில பேருக்கு ஒரு கை பெருசாக இருக்கும், ஒரு கை சின்னதாக இருக்கும். அவர் வலது கையை தான் வச்சா தான் அந்த இடத்துல போய் கழுவ முடியும். இடது கை முக்கி முக்கி பார்க்குறாரு, அந்த இடத்துல போய் தொட மாட்டேங்குது. என்ன செய்கிறது அவர்? ஒன்றரை கைக்கு அரணம் இருக்காங்களா இல்லையா? خير الحمد لله سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت نستغفرك.